நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கான ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவு பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஓரளவு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறோம். இது கூடவே அதே பேனில் நம்ம ஒரு 1/2 கப் அளவு கேஷ்யூ அதை சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாமே வச்சுக்கோங்க. இப்போது இதுவும் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் 1/4 கப் அளவு வேர்க்கடலை அதையும் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 12 வால்நட் அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். வால்நட் வந்து லைட்டாக சூடானால் போதும். அந்த இதில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம 1லேருந்து 2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர்லேருந்து 2 டீஸ்பூன் அளவு எடுத்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதும். நம்ம அந்த நட்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பாலில் வந்து இறங்கிடும். இப்போது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பாலில் வந்துட்டு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டேட் சிரப் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா பனங்கல்கண்டு, கரும்பு சக்கரை, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது இனிப்பு பசங்களுக்கு நல்ல விதமாக கொடுக்கறதுக்கு. அதை லைட்டாக சேர்த்துட்டு இந்த பாலையும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு கொடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம மற்ற இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கைப்படவே செஞ்சு தர்றதுனால இது சூப்பராகவும் இருக்கும், சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.